ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி தராரு. இப்படி காவேரியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறத பார்த்த காவேரி விஜய் கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத நாள்னா அது இதை நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருந்தனோ இப்போ எல்லாத்தையும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக அமைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற காவேரி, கஷ்டப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க. வீட்டில் கங்காக்கா கன்சீவாக இருக்காங்க. ஸோ கங்காக்கா கர்ப்பமாக இருக்க அப்படின்றதுனால எல்லாருமே விழுந்து விழுந்து பார்த்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்னோடய வயிற்றுலையும் பாப்பா இருந்தது இல்லையா? ஸோ எனக்கும் விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே என்னை நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சமாக ஃபீல் பண்ணேங்க. ஸோ அது எல்லாமே இப்போ நினைக்கும் போது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுதாங்க சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் காவேரி, நீ என் கூடயே இரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னையும் பாப்பாவையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க, நான் கொஞ்சம் அந்த அப்பள பிஸ்னஸை கொஞ்சம் முன்னுக்கு காட்டிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அம்மாவை பார்க்க சொல்லிவிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதுக்காக தாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ சொல்கிற, உனக்காக நான் ஒத்துக்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறதுக்கப்புறமா காவேரி ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறமா 2 பேரும் ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு பையன் தான் பிறக்கும், பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் காவேரியும் விஜய் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேணால் பொண்ணு பிறக்கட்டும், 2வது வேணால் பையனை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. காவேரியும் அதுக்கு சிரிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு இப்போவும் போகலன்னா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறதுன்னு பேரில் விஜய் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா காவேரியை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட போகிறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் எங்கேயே இறக்கி விட்டுருங்க, உங்கள் கூட இறங்குறத மட்டும் அம்மா பார்த்தாங்களோ அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, ஆமாம்மா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான் இது வேறவே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு முன்னாடியே காவேரி இறக்கி விட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போன காவேரியை பார்த்தா சாரதா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன சாப்பிடலாம் வித்துச்சா இல்லையா, எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டா, எல்லாம் நல்லா வித்துச்சோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியே சமாளிச்சிடுறாங்க. பக்கம் வீட்டுக்கு போன விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து, தாத்தா என்ன விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாரு. தாத்தா அதை கேட்டிங்கன்னா நீங்களும் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கர்ப்பத்தை பற்றி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. கேட்ட தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், எங்கப்பா என் பேத்தியை நான் உடனே பார்த்தாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. சரிப்பா காவேரியை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, இல்லை தாத்தா இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்ன எல்லா விஷயங்களையும் பற்றி தாத்தா கிட்ட சொல்கிறாரு. உடனே தாத்தாவும் சொல்கிறாங்க, சரிப்பா நீ சொல்கிறதும் சரிதான், அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என் பேத்தி தனியாக இருந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேள்வி கேட்க, என்ன தாத்தா பண்ணுறது, காவேரியோட நிலமையும் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் தான் தாத்தா நான் அவளை இங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறமா வெண்ணிலா பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் தாத்தா, இது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் வெண்ணிலா இவங்க 2 பேருக்கான கல்யாண ஏற்பாடுகள் நல்லபடியாக நடந்துட்டு, அதுக்கப்புறமா விஜய் அந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய் சொல்லி என்ன பண்ணுறாங்க, கோவிலில் வர வைக்கிறாங்க. கோவிலுக்கு வந்த பிறகு தான் தெரியுது இதை மாதிரியான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ரொம்பவே எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கோவப்படுறாரு எல்லார் மேலேயும். இல்லை அப்பா அம்மா இறந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் அங்கே வர வச்சிடுறாங்க. அதாவது விஜய் மிரட்டி வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணிகிட்ருக்காங்க. பசுபதியும் பேசின எல்லா விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த சமயத்தில் இல்லை நீ வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும், பொண்ணுடைய அப்பா அம்மா இறக்கிறதுக்கு நீ தான் காரணம், ஸோ அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் இப்போ காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் அஜயோட அப்பாவும் விஜய்க்கு எதிராக பேசுகிறத பார்த்து பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அஜயோட அப்பாவை தாக்கவும் செய்கிறாரு. ஒரு பக்கம் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட்டிவாக மீடியாக்காரங்களையும் வர வைக்கிறாரு பசுபதி. ஸோ எல்லாமே அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு. சப்போஸ் விஜய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லியிருக்காரு. விஜய் ஒருவேளை வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக மறுக்கிறதுனால வெண்ணிலா தன்னோட அப்பா அம்மா இறப்புக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, இதனால் விஜய் கைது செய்யப்படுறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.